ஹர நம பார்வதிபதையே ஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, சென்னிமலை ஆண்டவருக்கு அரோஹரா. குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் 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 குஹனே. லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த கந்தசஷ்டி விரதம் எப்போ இருக்கணும், எப்படி இருக்கணும், ஏன் இருக்கணும் அப்படின்னு பக்தர்கள் கேட்டமைக்காக இந்த பதிவு. இந்த வருடம் கந்தசஷ்டி விரதமானது அமாவாசை தினத்துக்கு மறுநாள் 22/10/2025 அன்று ஆரம்பித்து 27/10/2025 அன்று சூரசம்ஹாரத்துடன் நடக்க உள்ளது. இந்த விரதம் எப்படி இருக்கணும்னா, விரதம் எதுக்காக இருக்கணும், அதாவது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குறைகள் உண்டு. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் அமையர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கணும். அதாவது கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிக்கணும். அதாவது தம்பதியாக இருக்கணும். குழந்தை பேர் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா நல்லதுக்குமே நீங்கள் விரதம் இருக்கிறது பார்த்திங்கன்னா தம்பதியாக இருக்கிறது விசேஷம். காலையில் ஒரு நேரம் விரதம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். அதாவது ஒரு வேளை சாப்பிட்டுக்கிற மாதிரி வச்சுக்க. மற்ற நேரம் பார்த்திங்கன்னா பால் பழம் சாப்பிட்டுக்கலாம். அது 22/10/2025 அன்று ஆரம்பிக்கும். அன்று காலை குளித்து அருகில் இருக்கும் ஏதோ ஒரு முருகர் கோயில் போய் காப்பு கட்டிக்குங்க. அதாவது காலையில் ஒரு நேரம் விரதம் முடிஞ்ச வரைக்கும் 3 நேரமே பார்த்திங்கன்னா சுவாமிக்கு பூஜை பண்ணுறது நல்லது. உங்கள் இஷ்ட தெய்வத்தை, அதாவது விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகர் கும்பிடுங்க. விநாயகர் கும்பிட்டு அடுத்து உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்குதோ அதை கும்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் முருகரை வழிபாடுகள் பண்ணுறது அவச்சிருந்தது. அதாவது குழந்தை பாக்கியம் வேணும்னு இருக்கிறவங்க இந்த வரைக்கும் வெள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு, வெள்ளி சங்கு வாங்கிங்க. முடிஞ்ச வரைக்கும் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதில் பால், அதாவது ஏலக்காய் சக்கரை போட்டு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு டெய்லியுமே மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, விரதம் விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தத்தை 2 பேருமே, கணவன் மனைவி 2 பேருமே சாப்பிட்டுக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து 6 நாள் பண்ணணும். சூரசம்ஹாரம் முடிஞ்சோடனே கல்யாண உற்சவம் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சிவாச்சாரியா, இப்போ சென்னைனா நம்ம இருக்கோம், சென்னைமலைன்னா அது மாதிரி ஏதோ ஒரு சிவாச்சாரியா இருக்குது, ஒரு வேஷ்டி துண்டு, அதாவது பச்சை வேஷ்டி துண்டோ இல்லை சிகப்பு வேஷ்டி துண்டோ அதை வச்சு ஒரு வெத்தலை வாக்க வச்சு அந்த வெள்ளி விளக்கை வச்சு அவங்களுக்கு தானமாக கொடுத்துடணும். அதே மாதிரி ஒரு கடன் பேர் இருக்குது, ஒரு வீடு மனைகள் அமையாமல் இருக்குது, அது மாதிரி ஒரு சுப கல்யாண நிகழ்ச்சிகள் வருது, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சில்வர் கிண்ணமாக வாங்கிங்க. வெள்ளியில் வாங்கி அதுக்கு சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா அதில் நிவேத்தியம் பண்ணுங்க. டெய்லியுமே அதை நிவேத்தியம் பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி தான் 6ஆம் நாள் விரதம் முடிஞ்சுட்டு 7ஆம் நாள் கல்யாண உற்சவம் பார்த்துட்டு அதே மாதிரி சகுப்பு துண்டு, வேஷ்டி துண்டு, அதே மாதிரி இல்லை பச்சை வேஷ்டி துண்டு வச்சு அந்த கிண்ணத்தை வச்சு பக்கத்தில் இருக்கிற சிவாச்சாரியார் சென்னையா இருந்தால் என்னை அணுகுங்க, அவங்களுக்கு கொடுத்து வெத்தலை வாக்கு வச்சு அவங்களுக்கு ஒரு தானமாக கொடுக்கறது. கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக இந்த நீங்கள் வேண்டின்ற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நல்ல வேலை அமையிறது, ஒரு ப்ரமோஷன் ஆகிறது, அது எல்லாமே வெளிநாடு அமைப்புகளில் வர்றது, அது மாதிரி என்ன நீங்கள் வேண்டின்றீங்களோ அது எல்லாமே நடக்குமானா நடக்கும். நம்பிக்கையாக இருக்கணும். 6 நாளும் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 நாளும் வெறும் நீராகாரம் மட்டும் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தாங்க. அது மாதிரி இருக்க முடியாது இந்த காலத்தில். ஒரு நேரம் காலையில் விரதம் இருந்துங்க. பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு முருகர் கோயில், 6 படை வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்திலேயே இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலாக இருந்தாலும் சரி, முருகர் ஆலயத்தில் அபிஷேகம் நடக்கக்கூடிய ஆலயத்தில் போய் தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணிட்டு முடிஞ்சால் உங்கள் கையால் ஒரு 5 பேத்துக்கு அன்னதானம், ஒரு 6 பேத்துக்கு அன்னதானம் பண்ணுறது இன்னமே விசேஷம். கந்தசஷ்டி அன்னைக்கு அதே மாதிரி ஒரு 6 பேத்துக்கு அன்னதானம் பண்ணுறது இன்னமே விசேஷம். அவங்க சக்திக்கு உண்டானது எவ்வளோ தானம் கொடுக்க முடியுமோ கொடுங்க. அது விரதம் இருந்து, அதாவது பக்தர்களுக்கு, முருகர் பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்பவே விசேஷம். இந்த நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டில் அது நம்ம வீட்டில் தான் வச்சு பண்ணணும். நான் சொன்ன அந்த வெள்ளி சங்கில் வச்சு குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எந்த ஒரு நல்லது நடக்கணும்னு நினச்சாலும் சரி, அந்த வெள்ளிக்கிழத்தையும் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் வீட்டில் தான் வச்சு பண்ணணும். பால் நிவேத்தியம் பண்ணுங்க. சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அந்த பாலை பிரசாதமாக எல்லாரும் சாப்பிட்டுங்க. குழந்தை பையனா நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுங்க. அதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த நீங்கள் கேட்ட குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, வேலை வெளிநாடு பயணம், அது மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். அதாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த விரதம் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் எப்படி மாலை போட்ட எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி தான் பெருந்தரையில் தான் தூங்கணும், மெத்தையில் தூங்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி இந்த 6 நாள் பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம் அது மாதிரி இருக்கக்கூடாது.
கொஞ்சம் விரதமாக இருக்கணும். அதாவது இந்த 6 நாளும் ஸ்ரத்தையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி மற்ற எல்லா நல்லதுகளுக்குமே வீடு கட்டணும், அதே மாதிரி ஒரு ப்ரமோஷன் ஆகணும், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதனால் நியமமாக அதே மாதிரி நம்பிக்கையாக இருங்க. இந்த கந்த சஷ்டி விரதங்கிறது கந்த சஷ்டியில் தான் ஆரம்பிக்கணும். இதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் குழந்தை பேர் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் அபிஷேகத்துக்கு தயிர் வாங்கி கொடுங்க. அந்த தயிரையே வீட்டில் வந்து போட்டு தயிர் ஊற்றி சாப்பிடுங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அபிஷேகத்துக்கு உங்களால் என்ன முடிஞ்சோ பால், சந்தனம், பன்னீர் இது மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதை வாங்கிட்டு வாங்க, பண்ணிட்டு வருங்க. தொடர்ந்து நம்பிக்கையாக பண்ணுங்கள். அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கேட்ட என்ன விஷயம் நினச்சிருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். வேறு ஏதாவது சந்தேகம்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவரும் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ் வாழ சென்னிமலை ஆண்டவரை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.